போதைப் பொருள் நடமாட்டத்திலே தமிழகம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆட்சியாக இன்றைய ஆட்சியாளர்கள் செயல்படவில்லை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பிரச்சனைக்கு ஏன் தீர்வு ஏற்படுத்தவில்லை? காவல்துறையினருக்கு ஏன் ஆட்சியாளர்கள் முறையாக சரியாக இதை கண்டிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தக்கூடிய சுதந்திரத்தை கொடுக்கவில்லை என்பது கேள்விக்குறியாகவே மக்களிடம் இருக்கிறது. இன்று காலை கூட பத்திரிகை தொலைக்காட்சியிலே போதைப் பொருள் சம்பந்தமாக ராமேஸ்வரம் தனுஷ்கோடி வழியாக படகு மூலம் இலங்கைக்கு கடத்தல், வருவாய் புலனாய்வு பிரிவு மற்றும் இந்திய கடலோர காவல்படை கண்காணித்து நடு கடலிலே 108 கோடி பெருமான போதைப் பொருளை பிடித்திருப்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தினமும் இது செய்தியாக வருவது நாட்டு மக்களிடையே ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அரசு இதனை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய அவசியத்தில் அவசரத்தில் இருப்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தமாகவினுடைய வழக்கறிஞர்கள் எங்களுக்கு சைக்கிள் சின்னம் கிடைக்கக்கூடிய நிலையை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தேர்தல் ஆணையத்தினுடைய கோட்பாடுகளுக்கு ஏற்றவாறு முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல செய்தி வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கேற்ற பணிகளை தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறும் காவிரி உபரி நீரை சேலம் ஏரிகளிலே நிரப்பும் திட்டத்தினை கடந்த ஆட்சி செயல்படுத்தியது. தற்போதைய திமுக ஆட்சி அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதிலே தவிர்க்க முயல்கிறது. உபரி நீரை வீணாக்காமல் விவசாய உற்பத்திக்கு பயன்படுத்துவது அவசியம். சேலம் மாவட்டம் முழுவதும் காவிரி உபரி நீர் பாசன திட்டத்தை முறையாக நிறைவேற்றி தர மாநில அரசை தமாக வலியுறுத்துகிறது. சேலம் மாவட்டத்தில் உருவாக்கப்படும் கட்டுமான பணிகள், மேம்பாலங்க பணிகள் ஒரு காலக்கெடுவுக்குள் முடிவடைய வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. சேலம் கார்ப்பரேஷன் எல்லை விரிவாக்கத்தின் போது புதிதாக சேர்க்கப்படும் பகுதிகள் குறித்து பொதுமக்கள் கருத்து விவரம் அறிந்து கார்ப்பரேஷன் எல்லை விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும் என்று மக்கள் சார்பிலே தமாக கேட்டுக்கொள்கிறது. புதிதாக உருவாக்கப்பட்ட கடையாம்பட்டி தாலுகாவிற்கு பத்திரப்பதிவு அலுவலகம் உடனடியாக திறக்கப்பட வேண்டும். இது பொதுமக்களுடைய நியாயமான கோரிக்கை.